வணக்கம். தமிழ் மொழியோட உண்மையான அழகே சில வார்த்தைகள்ல ஒரு பெரிய உலகத்தையே அடக்கி சொல்றதுல தான் இருக்கு. அந்த இலக்கண ரகசியங்களை துறக்கப் போற சாவிதான் இலக்கண குறிப்பறிதல். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நீங்க எப்பவாச்சு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்ல பேசுற தமிழுக்கும் புத்தகங்கள்ல படிக்கிற இலக்கிய தமிழுக்கும் ஏன் இவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு? எப்படி ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அவ்ளோ அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்க முடியும்னு? இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நாம தேட போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழோட இலக்கணச் செழுமை பத்தி பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில உதாரணங்களோட அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அடிக்கடி குழப்பம் வர்ற அடுக்குத் தொடர், இரட்டை கிளவி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா பார்க்கலாம். கடைசியா இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற கேள்விக்கு விடை தேடலாம். நம்ம முதல் பகுதி தமிழோட இலக்கணச் செழுமை. தமிழ் இலக்கியத்தோட அந்த நேர்த்திக்கும் அதோட சக்திக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியமே இதுதாங்க. மேட்டர் என்னன்னா, சும்மா 1000 வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல இல்ல, அந்த வார்த்தைகள்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு அழகா இணைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அந்த புரிதலை நமக்கு கொடுக்கிற ஒரு சூப்பரான டூல் தான் இந்த இலக்கண குறிப்பறிதல். சரி, இப்ப நம்ம கதையோட ஹீரோ கிட்ட வரலாம். அதான் தொகை. நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை கண்டுபிடிக்க போற திறவுகோல் இதுதான். அப்போ தொகைநிலை தொடர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு கூட்டுச்சொற்றொடர். இதுல சில இலக்கண வார்த்தைகள், அதாவது வேற்றுமை உருபுகள் மாதிரியான விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். ஆனா அதோட அர்த்தம் நமக்கு தெளிவா புரியும். சுருக்கமா சொல்லணும்னா, வார்த்தைகளை மறைச்சு அர்த்தத்தை மட்டும் வெளிக்காட்டுற ஒரு டெக்னிக். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு லாங்குவேஜ் ஜிப் ஃபைல் மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி ஒரு 10 ஃபைலை ஒன்னா சேர்த்து சின்னதா சுருக்கி அனுப்புறோமோ, அதே மாதிரி தான் இந்த தொகைநிலை தொடரும் நிறைய அர்த்தத்தை குறைஞ்ச வார்த்தைகள்ல நமக்கு கொடுக்குது. சரி, வெறும் தியரி மட்டும் பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். வாங்க இந்த மொழி ஜிப் ஃபைல் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். முதல்ல வினைத்தொகை. இதுல காலம், அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ் இது மூணுமே மறைஞ்சிருக்கும். நம்ம பழைய இலக்கண நூலான நன்னூல் இது ரொம்ப அழகா காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்லுது. கறந்த அப்படின்னா மறைந்தன்னு அர்த்தம். சிம்பிள். இந்த உதாரணத்தை பாருங்களேன், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. சுடுசோறுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா இதை விரிச்சு பார்த்தா அடேங்கப்பா, சுட்ட சோறுன்னு இறந்த காலத்தையும், சுடுகின்ற சோறுன்னு நிகழ்காலத்தையும், சுடும் சோறுன்னு எதிர்காலத்தையும் காட்டுது. பாத்தீங்களா எப்படி ஒரே வார்த்தைக்குள்ள 3 காலமும் ஒளிஞ்சிருக்குன்னு. அடுத்தது பண்புத்தொகை. இது ஒரு பொருளோட பண்பை, அதாவது அதோட குவாலிட்டிய மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கூட்டுச்சொல். இதுல மைங்கிற விகுதியும் ஆகிய அல்லது ஆனங்கிற உருபுகளும் மறைஞ்சிருக்கும். இப்ப செந்தாமரைங்கிற வார்த்தை எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட முழு வடிவம் செம்மை ஆகிய தாமரை. இப்ப இதிலிருந்து மை வகுதியையும் ஆகியன்ற வார்த்தையும் தூக்கிடுங்க. என்ன கிடைக்குது? சிம்பிள், செந்தாமரை. பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. இதுவரைக்கும் வார்த்தைகளை மறைக்கிறத பத்தி பார்த்தோம். அதுதான் தொகை. இப்போ வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றதுல என்ன மேஜிக் இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் டெஸ்ட் இருக்கு. அந்த வார்த்தைகளை பிரிச்சு பாருங்க. பிரிச்சாலும் அர்த்தம் இருந்தா அது அடுக்கு தொடர். பாம்புல ஒரு பாம்பை எடுத்தாலும் இன்னொரு பாம்புக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா சலசலல சலவை தனியா பிரிச்சா ஒரு அர்த்தமும் இல்ல. அது இரட்டை கிளவி. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அடுக்கு தொடர் அவசரம், பயம், சந்தோஷம் மாதிரியான உணர்ச்சிகளை காட்ட வரும். ஆனா இரட்டை கிளவி பெரும்பாலும் ஒலிக்குறிப்பு சொற்களா தான் இருக்கும். இதெல்லாம் சரி. ஆனா இந்த இலக்கணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது வெறும் பழைய இலக்கிய விஷயம் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க டிஎன்பிசி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அதெல்லாம் இல்ல, சும்மா நம்ம தமிழ் இலக்கியத்தை ரசிச்சு படிக்கணும்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலாம் அதோட ஆழம் புரியும். நம்ம மொழியோட பவரே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. கடைசியா நீங்க எழுதும்போது கூட உங்க எழுத்து இன்னும் மெருகேறும். பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பேசி விளக்கின அந்த வினைத்தொகை விஷயத்த பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நன்னூல்ல எவ்வளவு அழகா காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் தமிழோட சிறப்பு. இறுதியா உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நம்ம தினமும் ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளுக்குள்ள இது மாதிரி இன்னும் என்னென்ன இலக்கண அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மொழி இன்னும் சுவாரஸ்யமா மாறும்.